வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, விடியல் வெளிச்சங்கள் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். உறக்கத்தில் இருந்து விடுபட்டும் படுக்கையை விட்டு எழாமல் அப்படியே படுத்து கிடந்தான் தமிழ்மணி. ஞாயிற்றுக்கிழமைகளில் 10 மணிக்கு முன்பாக அவன் படுக்கை அறையை விட்டு வெளியேறியதாக சரித்திரமே கிடையாது. கேட்டால், அட வாரம் பூராவும் தான் நேரத்துல எந்திரிச்சு ஆபீஸ்க்கு ஓடுறனே, ஒரு நாள் ஃப்ரீயா 10 மணி வரைக்கும் படுத்திருந்தா என்ன என்பான். அதனால் அவனை எந்தவித தொந்தரவும் செய்யாமல் சமையல் அறையில் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று டிஃபன் தயாரிப்பில் ஈடுபட்டிருந்தாள் அவன் மனைவி ஜெயா. குழந்தைகள் இரண்டும் வழக்கம் போல கார்ட்டூன் டிவியில் மூழ்கி கிடந்தன. எல்லோரையும் கலைப்பது போல காலிங் பெல் ஒலிக்க சமையல் அறையில் இருந்து வெளியேறி ஹாலுக்கு வந்து வாசல் கதவை திறந்தாள் ஜெயா. வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை, தோளில் துண்டு சகிதமாய் மண் வாசனை மணக்கும் கிராமத்து மனிதர்கள் 4-5 பேர் நிற்க, யார் வேணும் உங்களுக்கு? நெற்றியை சுருக்கி கொண்டு கேட்டாள். தமிழ்மணி சார் வீடு. ஆமா, இதுதான். சார் இருக்கார் இல்ல? இருக்கார். வாங்க, உள்ளார வாங்க. வந்தவர்களை ஹால் சோஃபாவில் அமர வைத்துவிட்டு கணவனுக்கு தகவல் சொல்லிவிட்டு மீண்டும் சமையல் தேசத்திற்குள் புகுந்து கொண்டாள் அவள். அவசர அவசரமாய் சட்டையை மாட்டிக்கொண்டு பட்டன்களை தாறுமாறாய் சிக்க வைத்து கொண்டு வந்து நின்ற தமிழ்மணியை அவர்கள் கும்பிட பதிலுக்கு அவனும் கும்பிட்டு சோஃபாவில் அமர்ந்தான். நாங்க சிவகிரி கிராமத்திலிருந்து வர்றோம். நாட்டாமை சரத்குமார் பாணியில் இருந்தவர் சொன்னார். அப்படியா, ரொம்ப சந்தோஷம் என்றான் தமிழ்மணி முகமலர்ச்சியுடன். அவர்கள் குறிப்பிட்ட அந்த சிவகிரி கிராமம்தான் அவனுடைய பூர்வீகம் என்பதும் அவனது அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா என்று 4-5 தலைமுறையினர் வாழ்ந்து மறைந்த மண் அது என்பதும் தான் அவன் முகமலர்ச்சிக்கான காரணம். தம்பி, நாங்க எல்லாம் வேத்தாளுக இல்ல, உங்களோட ஜாதி ஜனம்தான். ஒரே கூட்டம்தான், ஒரே குலம் தெய்வந்தான் நம்ம எல்லாருக்கும். சற்று குள்ளமாய் பெரிய மீசையோடு இருந்த இன்னொருவர் சொல்ல அந்த பேச்சு பிடிக்காத தமிழ்மணி, அது சரி, ஒட்டுமொத்தமா எல்லாருமே வந்திருக்கிறத பார்த்தா ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கும் போலிருக்கே என்றான். ஆமாம் தம்பி, ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஊர்ல கிழக்கால சிவன் மலை அடிவாரத்துல உங்க குடும்பத்துக்கு சொந்தமான 4 ஏக்கரா பூமி இருந்துச்சு. தெரியும் தெரியும். அதுல உங்க கொள்ளு தாத்தா நம்ம குல தெய்வமான பச்சை நாயகி அம்மனுக்கு ஒரு கோவில் கட்டினாரு. 100-150 வருஷமா நம்ம ஆளுங்கெல்லாம் அதைத்தான் நம்ம குல தெய்வம் கோவிலா வச்சு வழிபட்டுக்கிட்டு வர்றாங்க. ஆனா அந்த 4 ஏக்கரா பூமிய நாங்க எங்க தாத்தா காலத்திலேயே வித்துட்டோமே, அவசரமாய் சொன்னான் தமிழ்மணி. தெரியும் தம்பி, ஆனா அந்த நிலத்தை விற்கும்போது உங்க தாத்தா ஒரு நிபந்தனையோட தான் வித்தாரு. அது என்னன்னா, அந்த கோவில் அந்த இடத்துல அப்படியே தான் இருக்கும். அதை இடிக்கவோ வேற எதுவுமோ செய்யவே கூடாது. நம்ம குலத்து ஜனங்களுக்கு அங்க போய் சாமி கும்பிடுறதுக்கு எத்தனை காலமானாலும் அனுமதிக்கணுங்கிறது தான் அந்த நிபந்தனை. சரி, அதுக்கு என்ன இப்ப? சலிப்புடன் கேட்டான் தமிழ்மணி. அதுலதான் இப்ப பிரச்சனையே. அந்த நிலத்தை உங்க தாத்தா கிட்ட வாங்கினவரோட பேரன் இப்ப தலை தூக்கி இருக்கான். திடீர்னு வந்து அதை இடிப்பேன் தாட் பூட்டுங்கிறான். சொன்னவர் சட்டின விழிகளை பெரிதாக்கி கொண்டு, தம்பி, எதை வேணா விட்டு கொடுக்கலாம், குலதெய்வத்தை விட்டு கொடுக்கலாமா? இன்னைக்கு உங்க வம்சத்துல நீங்க மட்டும்தான் மிச்சம் இருக்கீங்க. இதை தட்டி கேட்கிற உரிமை உங்க ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால நீங்க வாங்க தம்பி, வந்து கேளுங்க. நம்ம ஜாதி ஜனங்க எல்லாம் ரொம்ப கொதிச்சு போயிருக்காங்க. ஏதாச்சும் விபரீதமா நடக்கிறதுக்கு முன்னாடி வாங்க தம்பி, வந்து ஏதாச்சும் பண்ணுங்க. சில வினாடிகள் யோசனையில் ஆழ்ந்த தமிழ்மணி, சரி, நீங்க சொல்ற அந்த நிபந்தனை எழுத்து மூலமா இருக்கா? இல்லையே, அதானே இப்ப வில்லங்கமா இருக்கு.
வெறும் வாய் வார்த்தையாத்தானே ஒப்புதல் வாங்கி வச்சிருக்கார் உங்க தாத்தா. சரியா போச்சு. அப்புறம் எப்படிங்க நாம இதை உரிமை கோர முடியும்? தம்பி, அந்த காலத்து மனுஷங்க வாக்கு சுத்தம் உள்ளவங்க. அத ஒரு தடவை வாக்கு கொடுத்துட்டா உசிரே போனாலும் அதை மீற மாட்டாங்க. சரிங்க, அத நான் இல்லங்கல. ஆனா இப்ப அது எடுபடாதே. அதுக்குத்தான் தம்பி சம்பந்தப்பட்ட உங்களை வந்து கூப்பிடுறோம். நான் அங்க வந்து என்று இழுத்த தமிழ்மணி, அது சரி, இப்ப எதுக்கு திடீர்னு அந்த கோவிலை இடிக்கிறேங்கிறான் அந்த பேராண்டி என்று கேட்டான். என்னமோ காலேசு கட்டுறானாம். அது என்னது கம்பி கூட்டரா என்னமோ சொன்னானே என்று மற்றவர்களை பார்த்து அவர் கேட்க, தமிழ்மணி இடையில் புகுந்து, கம்ப்யூட்டரா என்றான். அதேதான். அந்த படிப்பு சொல்லித்தர காலேசியாம். யாருக்கு வேணும் அந்த இழவெல்லாம்? நாட்டாமை சரத்குமார் கொக்கரிக்க, அவர்களை பார்க்க சிரிப்பாயிருந்தது தமிழ்மணிக்கு. என்ன சொல்லி இவர்களுக்கு புரிய வைப்பது யோசித்தான். சரி, இப்போதைக்கு எதையாவது சொல்லி இவர்களை அனுப்பி வைப்போம். அப்புறமாக இதை பற்றி யோசிப்போம். சரிங்க, நீங்க முன்னாடி போங்க. என்னால உடனே எல்லாம் புறப்பட்டு வர முடியாது. சில அவசர வேலைகளை முடிச்சிட்டு 2-3 நாள்ல வந்துடுறேன். தாமதம் பண்ணிடாதீங்க தம்பி. நம்ம ஜாதிக்கார பசங்க உல கொதிக்கிறாப்புல கொதிச்சிட்டு இருக்கிறானுங்க. அதிலும் அந்த வையாபுரி பையல் கோஷ்டி வெறியோட தெரியுது. நம்ம குலதெய்வம் கோவிலை இடிக்கிறேன்னு சொன்ன அந்த நாதாரி பயலோட குலதெய்வம் கோயிலை தர மட்டமாக்கிட்டு தான் ஓய்வோம்னு கங்கணம் கட்டிட்டு திரியறானுங்க. இதுவரையில் வாயே திறக்காமல் அமைதி காத்திருந்த ஒரு பெருசு போகிற போக்கில் சொல்ல, சரி சரி வந்துடுறேன் என்று சொல்லி அப்போதைக்கு அவர்களை அந்த இடத்தில் இருந்து கிளப்பிய தமிழ்மணி அவர்கள் சென்றதும் மனைவி ஜெயாவை அழைத்து அந்த பிரச்சனை குறித்து விவாதித்தான். பொறுமையாய் முழுவதையும் கேட்டு முடித்த ஜெயா, எனக்கு என்னமோ நீங்க அங்க போனாதான் பிரச்சனை பெருசாகி விபரீதமாகும்னு தோணுது என்றாள். அதுக்காக கண்டுக்காம விட்டுட முடியுமா? எதுக்காக நீங்க கண்டுக்கணும்? உங்க தாத்தா காலத்திலேயே உங்க கையை விட்டு போயிட்ட நிலம். அதுக்கும் உங்களுக்கும் இப்ப என்ன சம்பந்தம்? அதனால தான் சொல்றேன், நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். அமைதியா இருங்க. பிரச்சனை அதுவா ஆறிடும். அவள் சொல்வதிலும் ஒரு நியாயம் இருப்பதாக பட, தமிழ்மணி அப்பிரச்சனையை அத்தோடு மறந்துவிட்டு தன் அலுவலக பணிகளில் மூழ்கினான். ஆனால் அதுவே ஒரு பெரிய விபரீதத்திற்கு வழி வகுக்கும் என்பதை அவன் அறியவில்லை. 4 நாட்களுக்கு பிறகு தொலைக்காட்சி செய்தியில் அவன் கண்ட காட்சி அவனை உலுக்கிவிட்டது. பெரியார் மாவட்டம் சிவகிரி கிராமத்தில் குலதெய்வம் கோவில் இடிப்பு விவகாரத்தில் இரு ஜாதி மக்களிடையே ஏற்பட்ட தகராறு ஜாதி கலவரமாகி 3 பேர் கொல்லப்பட்டனர். ஜெயா அலறினான். பதறி அடித்து கொண்டு வந்தவளிடம், நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதுவே நடந்துடுச்சுமா படபடப்பாய் சொன்னான். சொல்லும் போதே அவன் மொத்த உடலும் நடுங்கியது. என்னங்க, என்ன சொல்றீங்க? என் புத்திய செருப்பால் அடிக்கணும். அப்பவே ஒருத்தர் சொல்லிட்டு போனார், வையாபுரி கோஷ்டி வெறி பிடிச்சு தெரியுதுன்னு. அது நிஜம் ஆயிடுச்சு. நம்ம ஜாதி ஆளுங்க அந்த நிலத்துக்காரனோட குலதெய்வம் கோயிலை இடிக்க போயிருக்காங்க. அது தகராறாகி கலவரம் மூண்டு 3 பணம் விழுந்துடுச்சு. இதுக்கு மேலையும் நான் அமைதியா இருக்கிறது தப்பு. இப்பவே போறேன் சொல்லிவிட்டு அவசரமாய் கிளம்பினான் தமிழ்மணி. நேரே மாவட்ட கலெக்டரை சந்தித்து விபரத்தை சொல்லி, சார், 2 ஜாதியில் இருந்து முக்கிய ஆளுங்களை வர சொல்லி ஒரு பொது மீட்டிங் ஏற்பாடு பண்ணுங்க சார். உங்க முன்னாடி 2 பேரும் நேருக்கு நேர் பேசிட்டாங்கன்னா பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்துடும்னு தோணுது சார். ப்ளீஸ் கெஞ்சினான் தமிழ்மணி. அவன் கருத்தை மதித்து அதற்கான ஏற்பாடுகளை உடனே செய்ய தலைப்பட்டார் மாவட்ட கலெக்டர். சிவகிரி கிராமத்தில் அதே சிவன் மலை அடிவாரத்தில் அதே பச்சை நாயகி அம்மன் கோவில் அருகில் நடைபெற்றது அந்த பொது சந்திப்பு. கலெக்டரும் தமிழ்மணியும் மத்தியில் நாற்காலி போட்டு அமர்ந்திருக்க, இடதுபுறம் ஒரு ஜாதிக்காரர்களும் வலதுபுறம் மற்றொரு ஜாதிக்காரர்களுமாய் அமர்ந்து பேசத் துவங்கினர். பாதுகாப்பிற்காக போலீசும் வரவழைக்கப்பட்டிருந்தது. மதியம் தொடங்கி மாலை வரை நீண்டு கொண்டே போன பேச்சுவார்த்தை எங்கெங்கோ சென்று எதையோ தொட்டு திடீரென்று உச்சஸ்தாயிக்கு போய் பின் அதே வேகத்தில் கீழிறங்கி
கடைசியில் புறப்பட்ட இடத்துக்கே வந்து நின்று கொண்டிருந்தது. கோவிலை இடிக்கிறது தான், காலேஜ் கட்டுறது தான், அதுல எந்த மாத்தமும் இல்ல என்று இடதுக்காரரும் அவர் ஜாதி ஜனமும் அதே பிடிவாதத்தில் கோவ, கோவிலுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகட்டும், இங்க ரத்த ஆறு ஓடும், 10-15 தலையாவது உருளும் என்று தமிழ்மணியின் ஜாதிக்காரர்களும் உடும்பு பிடியாய் நிற்க, மாவட்ட கலெக்டரே சலித்து போனார். சட்டப்படியான முடிவெடுக்கவும் இயலாமல், தார்மீகப்படியான தீர்மானத்திற்கு வரவும் இயலாமல் திணறினார். பொறுமையின் எல்லைக்கே போய்விட்ட தமிழ்மணி திரும்பி தன் குல தெய்வமான அந்த பச்சை நாயகி அம்மன் கோவிலை பார்த்தான். அப்படியொன்றும் பிரமாதமான கட்டுமானம் இல்லை. 6க்கு 6ல் ஒரு சதுரம், மேலே சின்னதாய் ஒரு கோபுரம், அதுவும் சிதிலமான நிலையில். சுவர்கள் எல்லாம் கூட கிட்டத்தட்ட பொரிந்து போய் உறுதியற்ற நிலையில் தான் இருந்தன. இந்த கோவிலுக்காகவா உயிர் பலி, ஆவேசமெல்லாம்? ஒரு கட்டத்தில் தன்னுடைய அந்த பொது சந்திப்பு முயற்சி கிட்டத்தட்ட தோல்வியடையும் நிலைக்கே போக, பெரும் யோசனைக்கு பிறகு வேறு வழியே இல்லாமல் அந்த முடிவெடுத்தான் தமிழ்மணி. வேகமாக எழுந்து தன் ஜாதி ஆட்களின் முன்னால் வந்து, "இத பாருங்க, ஏன் இந்த கோவில நீங்க இடிக்க வேண்டாம்னு சொல்றீங்க?" என்று கேட்டான். பலருக்கு அவன் கேள்வி நகைப்பை தர, "வெடிய வெடிய ராமாயணம் கேட்டுட்டு வெடிஞ்சப்பறம் சீதைக்கு ராம சித்தப்பன் நானா ஒருத்தன், அது மாதிரி இது என்ன தம்பி கேள்வி? அது நம்ம குலதெய்வ கோயில், அதான் இடிக்க கூடாதுன்னு போராடுறோம்" என்று ஒருவர் தைரியமாக கூறினார். ஆனா அது இருக்கிற இடம் அவரோடதாச்சே, அப்ப உரிமை அவரோடது தானே? நிலத்துக்கு தானே உரிமை இருக்கு, கோவில் மேல இல்ல. இந்த கோவில் உங்க கொள்ளு தாத்தா கட்டுனது. அந்த வம்சத்துல இன்னைக்கு இருக்கிற ஒரே ஆளு நீங்க தான். உங்களுக்குத்தான் அது மேல உரிமை இருக்கு. அதுல எந்தவித சந்தேகமும் இல்லையே? அழுத்தமாக கேட்டான் தமிழ்மணி. ஆஹா, இம்மி கூட இல்ல என்று மொத்த கூட்டமும் கோரஸாய் சொல்ல, அந்த நிமிடத்தில் தான் யாரும் எதிர்பார்த்திராத அந்த காரியத்தை செய்தான் தமிழ்மணி. தாவி சென்று சுவரோரமாய் வைக்கப்பட்டிருந்த அந்த கடப்பாறையை எடுத்து அதே வேகத்தில் கோவிலை நோக்கி ஓடி சிதிலமாகி காரை பெயர்ந்து இப்பவோ அப்பவோ என்ற நிலையில் இருந்த அதன் சுவர்களை ஆவேசமாய் இடிக்க ஆரம்பித்தான். எப்போது விழலாம் என்று காத்து கொண்டிருந்த அந்த சுவர் கொஞ்சம் கொஞ்சமாய் நழுவி சரிய, அவன் ஜாதிக்காரர்களால் கூட வாயடைத்து செய்வதறியாது திகைத்து நிற்கத்தான் முடிந்ததே தவிர தடுக்க முடியவில்லை. காரணம், அவனுடைய உரிமையை எஃகுத்தனமாய் உறுதிப்படுத்தியவர்களே அவர்கள்தானே. ஒரு பக்கத்து சுவர் மொத்தமாய் சரிந்ததுமே மேல் கோபுரம் சடசடவென விழுந்து தூள் தூளாக, மற்ற சுவர்களும் பொடி பொடியாய் நொறுங்கி விழுந்து மண் மேடாகி போனது பச்சை நாயகி அம்மன் கோவில். கண் இமைக்கும் நேரத்தில் ஒரு ஆலயம் மண் குவியலாகி போனதில் கலெக்டரே ஆடிப்போனார். கை கால் முகமெல்லாம் வியர்வை ஆராய் ஓட தள்ளாட்டமாய் நடந்து வந்த தமிழ்மணி, "கலெக்டர் சார், என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு வேற வழி தெரியல" மூச்சு வாங்கியபடி சொல்ல, புன்னகையுடன் அவனை ஆமோதித்த கலெக்டர் அவன் ஜாதி மக்களை நோக்கி கையை காட்ட அவர்கள் பக்கம் திரும்பினான் தமிழ்மணி. "நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். என்னடா, நம்ம ஜாதிக்காரனே நம்ம குலதெய்வம் கோவிலை இடிச்சிட்டானேன்னு தப்பா நினைக்க வேண்டாம். அதே மாதிரி எனக்கு உரிமை இருக்குங்கிற திமிர்ல அடாவடித்தனம் பண்ணிட்டதாகவும் நினைக்க வேண்டாம். எப்ப எங்க கொள்ளு தாத்தா கட்டின குலதெய்வம் கோவில் கொலை தெய்வம் கோவிலா மாறி உயிர் பலி வாங்கிட்டதோ, அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், இனி இது நமக்கு அவசியம் இல்லைன்னு. கோவில்ங்கிறதும் குலதெய்வம்ங்கிறதும் அன்பையும் பாசத்தையும் மனித நேயத்தையும் வளர்க்கிற விஷயமா இருக்கணும். மாறா அது விரோதத்தையும் குரோதத்தையும் வளர்க்கும் போது அது எதுக்கு?" அத்தனை பேரும் சிலை போல அமர்ந்து அவன் பேச்சுக்கு செவி சாய்க்க தொடர்ந்தான். "இப்போ இந்த இடத்துக்காரரு எதுக்காக கோவிலை இடிக்கிறேன்னு சொன்னாரு? பகையினாலா? இல்ல வெறுப்பினாலா? இல்லையே, இந்த இடத்துல ஒரு காலேஜ் கொண்டு வர போறதாத்தானே சொல்றார். யோசிச்சு பாருங்க, இங்க ஒரு காலேஜ் வந்தா அதோட பலன்களை அவர் மட்டுமா அனுபவிக்க போகிறார்?
நீங்களும் உங்க சந்ததிகளும் தானே. கம்மா கரையையும் கட்டை வண்டியையுமே பார்த்து பழகின உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸை அறிமுகப்படுத்துறேங்கிறார். அது எவ்வளவு நல்ல விஷயம். அத போய் நாம தடுக்கலாமா? படிப்பறிவும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் காணாம வெறும் குலதெய்வத்தை மட்டுமே கும்பிட்டுகிட்டு கெடா வெட்டி பொங்கல் வச்சுட்டே இருந்தா போதுமா? நீங்களும் முன்னேற வேண்டாமா? அதுக்காக முயற்சி எடுக்கிற மனிதரை நீங்க விரோதியா பார்க்கலாமா? நான் பார்க்கலப்பா. நான் அவரை நண்பராத்தான் பார்க்கறேன். அதுக்காக நீங்க என்னைய ஜாதி விட்டு தள்ளி வச்சாலும் பரவாயில்ல. ஆணித்தரமாக தமிழ்மணி கூறியதை கேட்டு படபடவென கை தட்டிய மாவட்ட கலெக்டர் எழுந்து அவன் அருகே வந்து அவன் தோளை தொட்டு, டோன்ட் வரி மிஸ்டர் தமிழ்மணி, உங்க மக்கள் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி புரிஞ்சுக்குவாங்க. ஐ am proud of you gentleman. வாங்க புறப்படலாம். கலெக்டருடன் அமைதியாக நடந்த தமிழ்மணி மானசீகமாக தன் கொள்ளு தாத்தாவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். 2005ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.